Hello students, welcome to Hiba Max 7th standard Maxல term 3 chapter 3 பார்க்கலாம் algebra. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி algebra ரொம்ப ஈஸியான ஒரு லெசன். ஒன்ஸ் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த லெசனில் நம்ம ஒரு 4 ஐடென்டிட்டிஸ் படிக்கணும். அந்த 4 ஐடென்டிட்டி வச்சு தான் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கைண்ட்லி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் சால்வ் பண்ணுற சம்ஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த 4 ஐடென்டிட்டிஸ் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்காக ஐடென்டிட்டிஸ் எழுதி வச்சுருக்கேன். இதில் இருக்க இந்த 4 ஐடென்டிட்டிஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா x + a இன்ட்டு x + b இந்த மாதிரி ஃபார்மேட் இருந்துச்சுன்னா ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இதில் ஏ அடுத்த இதில் பி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா x² + a + b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. புரியுதுங்களா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னா நம்ம இன்சைட் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாலே சால்வ் பண்ணிடலாம். பட் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்லாம் இல்லை. இப்போதைக்கு ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. எக்ஸு 2 வாட்டி இருக்கனால x², ஏபி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் ஆட் பண்ண போகிறோம், அடுத்த டேர்மில் மல்டிபிள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் x² இருக்குது, அடுத்து எக்ஸ், அடுத்து கான்ஸ்டன்ட். சரிங்களா? அடுத்து நம்மளோட செகண்ட் ஃபார்முலா, இது ஆல்ரெடி நம்ம 7th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம் இல்லைங்களா, a + b ஹோல்². ஸோ a + b ஹோல்² ஃபார்முலா என்னென்னா a² + 2ab + b². ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நிறைய வாட்டி சொல்லி பாருங்கள் அண்ட் எழுதியும் பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகும். a + b ஹோல்² = a² + 2ab + b². அடுத்து நம்மளோட தேர்ட் ஐடென்டிட்டி a - b ஹோல்². ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வர இடத்துல நீங்கள் மைனஸ் எழுதணும், அவ்வளோதான். ஸோ a² - 2ab + b². புரியுதுங்களா? இந்த ஃபார்முலாவில் என்ன படித்தோமோ அதே டேர்ம்ஸ் தான் வரும். முன்னாடி ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். a² - 2ab + b². ஸோ அடுத்து நம்மளோட கடைசி ஐடென்டிட்டி, இது ரொம்ப ஈஸியான ஐடென்டிட்டியும் கூட, a + b இன்ட்டு a - b. ஸோ 2 வாட்டி வருது இல்லையா, 2 வாட்டி a வருது, 2 வாட்டி b வருது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. a² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பிபி, ஸோ b²ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் 10th 11th போனால் கூட உங்களுக்கு வரும். ஸோ படிக்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஸோ தட் உங்களுக்கு மறக்கவே செய்யாது. தனியாக ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் சாப்டர் 3க்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னும் ஒரு வாட்டி பார்க்கலாமா? x + a இன்ட்டு x + b = x² + a + b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஒரு சில இடத்துல எக்ஸ் முன்னாடி கூட போடலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. a + b ஹோல்²னா a² + 2ab + b². a - b ஹோல்² = a² - 2ab + b². அடுத்து a + b a - bனா a² - b². இவ்வளோதாங்க. இந்த 4 ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம சம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ணலாம். ஃபீலப்ஸ் இல்லைங்களா? ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா p - q ஹோல்² = டேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா a - b ஹோல்² இல்லைங்களா, ஏக்கு பதிலாக p எழுதியிருக்காங்க அண்ட் பிக்கு பதிலாக q எழுதியிருக்காங்க. ஸோ இதே ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்ஸ்டெட் ஆஃப் a p எழுத போகிறோம் அண்ட் பிக்கு பதிலாக q எழுத போகிறோம். ஸோ p² - 2pq + q². ஸோ வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, a² - 2ab + b²ன்னு நம்ம எழுதிடலாம். அந்த இடத்துல ஏக்கு பதிலாக பியும் பிக்கு பதிலாக க்யூவும் நீங்கள் எழுதிட்டாலே போதும். ஆன்சர் ஈஸியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த ப்ராடக்ட் ஆஃப் x + 5 and x - 5. இந்த ஐடென்டிட்டியும் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது இல்லைங்களா? நம்மளோட ஃபோர்த் ஐடென்டிட்டி a + b and a - b. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும், ஏஏ பிபி. ஆனால் சிம்பிள்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்புறம் மைனஸ் வரணும். அப்படி வந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா a² - b². அதை நான் எழுதியிருக்கேன். இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியே உங்களுக்காக எழுதியிருக்கேன். ஸோ இதோட ஐடென்டிட்டி என்ன நான் சைடில் எழுதுகிறேன். a + b இன்னொன்று a - b. அதோட ஆன்சர் என்ன? a² -
பி ஸ்கொயர். வெரி குட். இப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது அண்ட் பிக்கு பதிலாக 5. சரிங்களா? ஸோ எழுதியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸு ஸ்கொயர் அண்ட் பிக்கு பதிலாக 5 ஸ்கொயர் இல்லைங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். 5 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 5 இன்ட்டு 5. 5 5s ஆர் 25. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25. அதை நானும் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? நீங்களும் எழுதிருங்க. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The factor of x square minus 4x plus 4 r dash அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? கொஸ்டின் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இதுதான் நம்மளோட கொஸ்டின் இல்லையா? இதை நம்ம பிரித்து எழுதணும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்னென்னு கிடைக்கும். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் இருக்குது, 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. இது நான் கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த 4xை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னா 2 இன்ட்டு 2 அந்த எக்ஸை மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேர்ம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. சரிங்களா? இங்கே ஏவோட வேல்யூ எக்ஸுனால நான் பின்னாடி ஏன்னு எழுதியிருக்கேன். ஏபினாலும் பி இன்ட்டு ஏனாலும் ஒன்று தான். ஸோ நீங்கள் இந்த டேர்ம் கண்டுபிடிக்க முன்னாடி ஃபஸ்ட்டு ஏவோட ஸ்கொயரையும் பியோட ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ அதை அப்படியே எழுதிடலாம். ஆனால் 4 வந்து ஸ்கொயருன்ட்டு இல்லை இல்லைங்களா? 4ன்னு இருக்குது. ஸோ 4 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2. 2 இன்ட்டு 2னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அது பி ஸ்கொயர் ஃபார்மேட் வந்துருச்சு. ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 2வும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 2 வந்து ஃபார்முலாவில் உள்ள 2 அண்ட் இந்த 2b அண்ட் இந்த எக்ஸ் ஏ. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் தான். அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் பியோட வேல்யூ 2 அண்ட் ஹோல் ஸ்கொயர் எழுதிடுங்க. நம்ம புக் பேக்கில் வந்து எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு கிடச்சிருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஹோல் ஸ்கொயர்னால் 2 வாட்டின்னு அர்த்தமா? இப்போ 2 இன்ட்டு 2னா 2 ஸ்கொயர் எழுதுகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 2னா இதுவும் 2 வாட்டி எழுதணும்னு அர்த்தம். நீங்கள் 2 வாட்டி எழுதினாலும் ஒன்று தான், இப்படி எழுதி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டாலும் ஒன்று தான். அடுத்து நம்மளோட ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட்டு ஃபில்லப். எக்ஸ்பிரஸ் 24ab ஸ்கொயர் சி ஸ்கொயர் as ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர் எஸ். ஸோ ஃபேக்டர் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு பெரிய நம்பர் கொடுத்து அதை குட்டி குட்டியாக நம்ம எழுதணும். ஸோ இதோட ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த 24 முதல்ல நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்யணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா? முதல்ல 24 எழுதிடுங்க. 24 ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? ஈவன் நம்பர் தானே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அதை 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 டேபிளில் 2 1s are 2, 2 2s are 4. சரிங்களா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் கோஷன்ட் எப்போவுமே கீழே தான் எழுதுவோம். 2 1s are 2 and 2 2s are 4. அடுத்தது 12ம் 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 6 are 12 இல்லைங்களா? 2 6 are 12. அடுத்து 6ம் 2 டேபிளில் கேன்சல் ஆகும் இல்லையா? 2 3s are 6. இப்போ 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 1s are 3 கண்டுபிடிச்சிட்டோம். 1 வர்ற வரைக்கும் நம்ம செய்யணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த சைடில் இருக்கிற ஃபேக்டர்ஸை நீங்கள் இப்படி லைனாக எழுதணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. அதுக்கப்புறமா தான் ஆல்ஃபபெட்ஸ்க்கு வரணும். ஏ ஒரு வாட்டி தான் இருக்குது, ஸோ ஏ ஒரு வாட்டி எழுதிடுங்க. பி ஸ்கொயர், ஸோ 2 வாட்டி பி எழுதணும். அண்ட் சி ஸ்கொயர்னால் 2 வாட்டி சி எழுதணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபேக்டர் ஆஃப் 24ab ஸ்கொயர் சி ஸ்கொயர். எல்லாருக்குமே செம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் செஷனில் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின், நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 7x + 3 7x - 4 is equal to 49x square minus 7x minus 12. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 டேர்ம் எக்ஸ்பேண்டில் இருக்குது இல்லையா? அதை நம்ம சால்வ் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிடும். அதை வச்சு இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். 7x இங்கேயும் 7x, இங்கே நம்பர்ஸ் மாறுது. ஸோ 7x வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். +3 ஏனும் -4 பின்னும் எடுத்துக்கலாம். ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா x + a into x + b. ஸோ இதோட ஃபார்முலா நம்ம ஐடென்டிட்டியில் படித்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா. எல்லாருமே ஃபார்முலாஸ் அடிக்கடி படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். x² + a + b into x + ab.
இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் 7xம், ஏ இடத்துல 3யும், பி இருக்கிற இடத்துல -4ம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 7x ஹோல் ஸ்கொயர், ஏக்கு பதிலாக 3 அண்ட் பிக்கு பதிலாக -4. எக்ஸுக்கு பதிலாக 7x எழுதணும், வெறும் எக்ஸ் எழுதிடுவோம். இந்த தப்பு நானும் செஞ்சுருக்கேன். ஆனால் எக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு எழுதுங்க. ப்ளஸ் ஏனா 3 அண்ட் பினா -4. இப்போ 7xை ஸ்கொயர் பண்ணும். 7x ஸ்கொயர்னா 7x இன்ட்டு 7x. ஸோ 7 7s are 49, x ஸ்கொயர் ப்ளஸ் 3 -4. ஸோ 3 -4னா மைனஸ் பண்ணும். 4 பெரிய நம்பர்ஸ், 4லேருந்து 3 மைனஸ் ஆனால் 1 மைனஸ் சிம்பிள் அப்படியே எழுதிடுங்க. 7x அப்படியே எழுதிடுங்க. அடுத்து 4 3s are 12, மைனஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மைனஸ் வரணும். அடுத்த லைனில் சால்வ் பண்ணலாம். 49x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7x -12. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 49x ஸ்கொயர் மைனஸ் 7x -12 ரெண்டுமே ஒரே ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இதோட ஆன்சர் ட்ரூ அப்படின்னு நம்ம எழுதிட்டாலே போதும். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் படிக்கிற a - 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் -1. ஸோ இது கரெக்டான ஆன்சர் தானே நம்ம செக் பண்ணோம். இது முதல்ல எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். a - 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. a ஸ்கொயர் -2ab ப்ளஸ் b ஸ்கொயர், இதுதான் அந்த ஃபார்முலாவோட ஃபுல் ஃபார்ம். a இருக்கிற இடத்துல a தான் இருக்குது, ஆனால் b இருக்கிற இடத்துல 1 இருக்குது. ஸோ நம்ம ஏக்கு பதிலாக ஏவும் பிக்கு பதிலாக 1ம் ரீப்ளேஸ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a ஸ்கொயர் a - 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a இருக்கிற இடத்துல a தான். ஸோ a ஸ்கொயர் -2 எழுதிடுங்க. ஏக்கு பதிலாக a, பட் பிக்கு பதிலாக என்ன இருக்குது 1. -1ன்னு எழுதியிருக்கூடாது. மைனஸ் ஃபார்முலாவோட வெறும் 1 மட்டும்தான் எழுதணும். ப்ளஸ் பி ஸ்கொயருக்கும் 1 ஸ்கொயர் எழுதிடுங்க. a ஸ்கொயர் -2 இன்ட்டு a 2a ப்ளஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1. ஸோ இதுவும் இந்த ஆன்சரையும் கம்பேர் பண்ணுங்கள். a ஸ்கொயர் இருக்குது, ஆனால் -2aவே இல்லையே. ஸோ இது வந்து கண்டிப்பாக தப்பான ஆன்சர். ஸோ நம்ம என்ன எழுதலாம், ஃபால்ஸ்ன்னு எழுதிடலாமா. அடுத்து நம்மளோட கொஷின் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயராக கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா கொஷனில் நீங்கள் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலே போதும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதியிருக்கோமா, அடுத்த வாட்டியும் எக்ஸ் ஸ்கொயரை ஃபஸ்ட்டில் எழுதிட்டு ஒய் ஸ்கொயர் அப்புறமா எழுதலாம். ஏன்னா நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது. மாற்றி எழுதினா நம்ம கொஷனில் எந்த சேஞ்சுமே ஆகாது. ஸோ 2 வாட்டி ஒரே டேர்ம் இருந்தால் என்ன பண்ணலாம், அந்த டேர்ம் எழுதிட்டு மேலே ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. அதே தான் நம்ம கொஷன்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, ட்ரூ அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து நம்மளோட 4th கொஷின் பார்க்கலாம். 2p இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 8pq அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 8pqவோட ஃபேக்டர் என்னன்னு தெரியணும். அப்போ தான் அதில் 2p இருக்கா இல்லையா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபேக்டர் ஆஃப் 8pq இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கலாமா, அதே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான். 8 எழுதிடுங்க. 2 டேபிள் 8 எப்போ சால்வ் ஆகும், 4 டைம்ஸ். ஸோ 2 4s are 8. மறுபடியும் 4 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 2s are 4. மறுபடியும் 2 2 டேபிளில் வரும். 2 1s are 2. ஸோ மொத்தம் 1 2 3 டைம்ஸ் 2 வருது இல்லையா. எழுதிடலாமா, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு pq. இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, 2p is a factor. ஸோ 2ம் இருக்குது பியும் இருக்குது. கண்டிப்பாக அப்போ ட்ரூ தானே, ஏன்னா நம்மளோட ஃபேக்டரில் 2 நம்பருமே இருக்குது. ஸோ ஆன்சர் என்னது, ட்ரூ தான். அடுத்தது நம்மளோட 3rd கொஷின் பார்க்கலாம். 3rd கொஷின் express the following as a product of its factors. ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி செஞ்சோம் இல்லையா, ஃபிலிப்ஸில் செஞ்சோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸில் செஞ்சோம். அதே தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்ய போகிறோம். அண்ட் அந்த நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ 24 முதல்ல எழுதிடலாம். ஏன்னா ஆல்ஃபபெட்ஸ் நம்ம டேரெக்டாகவே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம் இல்லையா. 24 வந்து ஈவன் நம்பர், ஆனால் இது 3 டேபிள்லையும் வரும். பட் நான் 2 டேபிள் தான் எடுப்பேன், அதுதான் எப்போவுமே ஈஸியாக இருக்கும். 2 1s are 2, 2 2s are 4. அடுத்து 12ம் 2 டேபிளில் வரும் இல்லையா. 2 6 are 12. அடுத்து 6 2 டேபிளில் வரும். 2 3s are 6. இப்போ 3 வந்து 2 டேபிளில் வருது. ஸோ 3 1s are 3. டோட்டலாக எத்தனை நம்பர் வந்திருக்கு, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இந்த டிவிஷன் எல்லாருக்குமே தெரியணும், செஞ்சு பாருங்கள். நம்ம கோஷன்ட்டில் 24 2ஆல் டிவைட் பண்ணால் 2 1s are 2, 2 2s are 4ன்னு எழுதுவோம் இல்லைங்களா. இந்த கோஷன்ட்டை நீங்கள் கீழே எழுத போகிறீங்க, புரியுதுங்களா, அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள்.
2 into 2 into 2 into 3 and a b square c square. So a ஒரு வாட்டி தான், ஆனால் b 2 times, so b into b, and also c யும் 2 times தான், so c into c. இது மட்டும் நீங்கள் எழுதிட்டாலே போதும். இதுதான் ஆன்சர். இதை கண்டுபிடிக்கணும், இதை பிரித்து எழுதணும், அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 36 x cube y square z. ஸோ நம்பரை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ 36 வந்து நான் 3 டேபிளில் எடுக்கிறேன். ஏன்னா 3 1s are 3 2s are. இதே 2 டேபிளையும் செய்யலாம், ஆனால் அது பாரோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. 3 1s are 3 3 2s are 6, ஈஸியாக இருக்கணும். அடுத்து 3 டேபிளே 12 சால்வ் ஆகும். 3 4s are 12. அடுத்து 4 3 டேபிளில் வராது, ஸோ 2 டேபிள் எடுத்துக்கலாம். 2 2s are 4 and 2 1s are 2. இப்போ எல்லாத்தையும் எழுதலாமா. 3 into 3 into 2 into 2. இப்போ ஆல்ஃபபெட்ஸ். ஸோ ஆல்ஃபபெட்ஸ் எப்போவுமே மேலே 3 இருந்துச்சுன்னா 3 வாட்டி எக்ஸ் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே 2 எழுதுனா 2 வாட்டி, அண்ட் எதுவுமே இல்லைனா ஒரே ஒரு வாட்டி எழுதினா போதும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன, 3 into 3 into 2 into 2 x into x into x into y into y into z. ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின், தேர்ட் சப்டிவிஷன். 56 mn square p square. ஸோ 56 சால்வ் பண்ணலாமா. 56 வந்து 2 டேபிளையும் கேன்சல் ஆகும், 7 டேபிளையும் கேன்சல் ஆகும். நான் 7 டேபிள் எடுக்கிறேன். 7 8s are 56. சரிங்களா. ஏன் நான் 2 டேபிள் எடுக்கலைன்னா, இப்போ 56 2 டேபிளை டிவைட் பண்ணால் 2 2s are 4, கேரி ஒரு 1, 6 2 8s are 16, இந்த மாதிரி வரும். பட் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ப்ரைம் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஸோ 7 எடுத்தோன்னா ஈஸியாக 8 டைம்ஸ்னு முடிஞ்சிடும். ஆனால் ஆன்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். எது சிம்பிளஸ்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். 8 வந்து 2 டேபிளில் வரும், 2 4s are, திருப்பி 4 2 டேபிளில் வரும், 2 2s are, 2 1s are 2. சரிங்களா. ஸோ இது நான் சைடில் இன்னொரு வாட்டியும் சால்வ் பண்ணுறேன். அது 2 டேபிளில் 2 2s are 4, பேலன்ஸ் 1 2 8s are 16. நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது வரும். சரிங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு எழுதலாமா. 7 into 2 into 2 into 2. நம்மளோட ஆல்ஃபபெட்ஸ் எழுதலாம். எம் ஒரு வாட்டி தான் இருக்குது, ஸோ ஒரு வாட்டி எம் எழுதியிருக்கேன். என் மேலே 2 இருக்குது, ஸோ 2 வாட்டி என், அண்ட் பி மேலேயும் 2 இருக்குது, ஸோ 2 வாட்டி பி. ஸோ ஆன்சர் என்ன, 7 into 2 into 2 into 2 into m into n into n into p into p. இதான் நம்மளோட ஆன்சர். எல்லாருக்குமே செம்ம அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்மளோட ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். யூஸிங் த ஐடென்டிட்டி எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி, இந்த 2 வேல்யூ கொடுத்துட்டு அதோட ஆன்சரும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி. ஸோ நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணவே வேணாம், கொஸ்டின்லேயே நம்ம கொடுத்துட்டாங்க இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் என்னன்ட்டு. ஃபைண்ட் த ஃபாலோயிங் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணாலே போதும், நம்மளோட ஆன்சர் என்ன நமக்கு கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இதில் நம்பர்ஸும் ரொம்ப சின்னதாகவே கொடுத்துருப்பாங்க, மல்டிப்ளிகேஷன்லேயும் கஷ்டம் இருக்காது. எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின். அண்ட் இது பாருங்கள், நம்ம கொஸ்டினில் கொடுத்த ஃபார்முலா மாதிரியே தான் இருக்கும். எக்ஸு வரும், அண்ட் ஏபி மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வர்றது ஏன்னு அர்த்தம், அடுத்து இதில் வர்றது பின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டத்தோட எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7 இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இல்லைங்களா. இது வந்து இந்த ஃபார்முலா, அதாவது இந்த ஐடென்டிட்டி மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா. எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதோட எக்ஸ்பான்ஷனும் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி. ஸோ இதில் நீங்கள் டைரெக்டாக எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கலாம், அண்ட் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. எக்ஸோட வேல்யூ எக்ஸு, அண்ட் ஏக்கு பதிலாக 3 அண்ட் பிக்கு பதிலாக 7. மாற்றி எடுக்காதீங்க, ஃபஸ்ட்டு வர்றது ஏ, அடுத்து வர்றது பி. சரியா. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, நமக்கு எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் எக்ஸ் அப்படியே எழுதிடுங்க. ஏக்கு பதிலாக 3 எழுதுங்க, அண்ட் பிக்கு பதிலாக 7 எழுதுங்க. அடுத்த டேர்ம்லையும் ப்ளஸ் எழுதிட்டு ஏ இன்ட்டு பினா ஏக்கு பதிலாக 3 இன்ட்டு பிக்கு பதிலாக 7. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை சால்வ் பண்ணிட்டாலே போதும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடுங்க. ப்ளஸ்
3 + 7 7க்கு அப்புறம் 8 9 10 இல்லைங்களா ஸோ 10 எழுதிட்டு அந்த எக்ஸ் அப்படியே எழுதிடுங்க ப்ளஸ் 3 7s are 21 ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னா x plus 3 into x plus 7 is equal to x square plus 10x plus 21 ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்னு அர்த்தம் இதே மாதிரி தான் 4 சமமே இருக்கும் ரொம்ப ஈஸியாக உள்ளது அண்ட் ஃபார்முலா நீங்கள் மனப்பாடமே பண்ண வேணாம் கொஷினில் அவங்களே கொடுத்துடுவாங்க இல்லையா செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள் 6a + 9 and 6a - 5 ஸோ கண்டிப்பாக இதுவும் அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஸோ மாற்றி தரமாட்டாங்க ஃபஸ்ட்டு 6a 6aன்னு வருது எக்ஸு 9 வந்து a அண்ட் -5 வந்து b வெறும் 5 எடுத்துக்கக்கூடாது ஏன்னா கொஷனில் நமக்கு ப்ளஸ்ன்னு தான் வரும் அப்போ மைனஸ் இருந்தால் மைனஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும் சரியா சொல்யூஷனில் எழுதுங்க 6a + 9 into 6a - 5 is of the form x plus a and x plus b that is equal to x square plus x into a plus b plus ab சரிங்களா இந்த வந்து உங்கள் கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க இதை கொஷினை பார்த்து எழுதிடலாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ என்ன ஏயோட வேல்யூ என்ன அண்ட் பியோட வேல்யூ என்னன்னு மட்டும்தான் we get எக்ஸுக்கு பதிலாக 6a இருக்குது ஏக்கு பதிலாக 9 இருக்குது அண்ட் பிக்கு பதிலாக -5 மைனஸை வந்து மறந்துடாதீங்க +5 கிடையாது அது -5 ஸோ அடுத்த லைனில் 6a + 9 into 6a - 5 is equal to எக்ஸுக்கு பதிலாக 6a இல்லையா எக்ஸுக்கு பதிலாக 6 into a ஸோ 6a ஹோல் ஸ்கொயர் எழுதுங்க ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 6a அண்ட் ஏக்கு பதிலாக 9 அண்ட் பிக்கு பதிலாக -5 சரியா ப்ளஸ் ஏக்கு பதிலாக 9 இன்ட்டு பிக்கு பதிலாக -5 முதல்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் இல்லைங்களா இப்போ 6a ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க 6a ஹோல் ஸ்கொயர்னால் எப்படி எழுதணும் 6a இன்ட்டு 6a உங்களுக்கு டைரெக்டாக எழுத முடியும் அப்படின்னா 6 ஸ்கொயர் 36ன்னு எழுதிடுங்க இல்லைனா உங்கள் பென்சிலால் சைடில் எதை எழுதி பார்த்துக்கோங்க நமக்கு தப்பு வரவே கூடாது 6 6 are 36 a ஸ்கொயர் கரெக்டாக ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு வர 6a அப்படி எழுதிடலாம் 9 - 5 ஸோ 9ல் வந்து 5 மைனஸ் பண்ணிட்டோன்னா ஆன்சர் 4 இல்லையா அதை எழுதிக்காங்க ப்ளஸ் 9 into 5 -5 இருக்கா 9 into -5 -45 சரிங்களா முதல்ல ப்ளஸ் எழுதிட்டு உள்ள மைனஸ் எழுதிக்கோங்க ஏன்னா அப்புறம் தப்பு வராமல் இருக்கும் 9 5s are 45 அந்த மைனஸ் அப்படியே எழுதிடுங்க அடுத்த லைனில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 36a² அப்படியே எழுதிடுங்க 6 into 4 24 and a அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன எழுதணும் மைனஸ் அப்படின்னு எழுதணும் இல்லையா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அந்த 45 அப்படியே எழுதிடுங்க இதுதான் நம்மளோட ஆன்சர் 36a² + 24a - 45 ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம் என்ன போன சம்மில் எக்ஸுக்கு பதிலாக வெறும் எக்ஸ் மட்டும் இருந்தது ஆனால் இந்த வாட்டி 6a வந்திருக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செஞ்சாலே போதும் தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்க்கலாம் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 4x + 3y 4x + 5y ஸோ இந்த சம்மில் நம்பர்ஸ் கூட எடுத்துகிட்டு இங்கேயும் 3y 5yன்னு கொடுத்துட்டாங்க பட் இதுவுமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் 4x + 3y 4x + 5y is of the form x plus a into x plus b that is equal to x square plus x a plus b into a plus b எல்லா சம்லேயும் இதை எழுதுங்க ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ we get எக்ஸோட இடத்துல என்ன இருக்குது 4x இங்கேயும் 4x இருக்குது பாருங்கள் ஏயோட இடத்துல என்ன இருக்குது 3y அண்ட் பியோட இடத்துல என்ன இருக்குது 5y ஸோ இதை ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும் இல்லையா சப்ஸ்டியூட் பண்ணலாமா 4x + 3y and 4x + 5y that is equal to எக்ஸ் இருக்கிற இடத்துல 4x எழுதிட்டு ஸ்கொயர் அப்படியே எழுதிடுங்க ப்ளஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல 4x ஏ இருக்கிற இடத்துல 3y அண்ட் பி இருக்கிற இடத்துல 5y ப்ளஸ் 3y into 5y நீங்கள் இன்ட்டு எழுதினாலும் சரி இந்த மாதிரி ரெண்டு ப்ராக்கெட்டில் எழுதினாலும் சரி ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனோடது தான் 4x ஹோல் ஸ்கொயர்னா என்ன சொன்னேன் 4x into 4x ரெண்டு வாட்டி அதே நம்பரை மல்டிபிள் பண்ணணும் இல்லையா ஸோ 4 4s are 16 x into x x square ப்ளஸ் 4x 3x + 5x இல்லைங்களா 5க்கு அப்புறம் 6 7 8 எழுதிட்டு ரெண்டு வாட்டி y இருக்குது பட் ஒரு வாட்டி எழுதிட்டாலே போதும் ஏன்னா இது அடிஷன் தான் மல்டிப்ளிகேஷன் இல்லை ஸோ ஒரு வாட்டி y எழுதிடுங்க ப்ளஸ் 3 5s are 15 அண்ட் ரெண்டு வாட்டி y இருக்குது இது மல்டிப்ளிகேஷன் ஸோ y பவர் 2 அப்படின்னு எழுதணும் இல்லையா y² அப்படின்னு எழுதணும் அடிஷனாக இருந்தால் ஒரு வாட்டி எழுதினா போதும் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் மட்டும்தான் y² அப்படின்னு நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும்
ஸோ அடுத்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர் பார்க்கலாம். 16x square ப்ளஸ் 4 8 32 இல்லையா, 32 அண்ட் எக்ஸு ஒய் எப்படி எழுதிருங்க, 32xy ப்ளஸ் 15y ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அடுத்து நம்மளோட ஃபோர்த்து சப்டிவிஷன் என்னென்னு சால்வ் பண்ணலாம். ஃபோர்த்து சம் பாருங்கள், 8 + PQ and PQ + 7. ஸோ இது எப்படி அந்த ஃபார்மேட்டில் வருது, இங்கே 8 இருக்குது ஆனால் இங்கே PQ வருது அப்படி யோசிக்கிறோம் இல்லையா. பட் அப்படி வேண்டாம், நம்ம என்ன பண்ணலான்னா இந்த PQவை முன்னாடி எழுதிக்கலாம், ஸோ தட் அது எக்ஸாக மாறிடும். சரிங்களா. ஸோ இதை ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். PQ முன்னாடி எழுதிட்டு +8 அப்புறம் எழுதலாம். இங்கே PQ + 7 அப்படியே இருக்கட்டும். ஸோ பாருங்கள், ரெண்டு இடத்துலையும் எக்ஸ் ஒரே மாதிரி வந்துச்சா. இங்கே ஏக்கு பதிலாக 8 இருக்குது, இங்கே பிக்கு பதிலாக 7 இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம். is of the form x plus a x plus b is equal to x square plus x into a plus b plus a into b. சரியா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். x இருக்கிற இடத்துல PQ, a இருக்கிற இடத்துல 8 and b இருக்கிற இடத்துல 7. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. PQ plus 8 PQ plus 7 is equal to PQ whole square, xக்கு பதிலாக PQ whole square plus xக்கு பதிலாக PQ, ஏக்கு பதிலாக 8 and bக்கு பதிலாக 7 plus ஏக்கு பதிலாக 8 into bக்கு பதிலாக 7. சரிங்களா. ஸோ PQ whole squareனால் Pக்கு ஸ்கொயர் வரணும், Qக்கு ஸ்கொயர் வரணும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு டேர்ம் இருக்குது, ஒரு டேர்ம் இல்லை, ரெண்டு டேர்ம் இருந்தால் Pக்கு ஒரு ஸ்கொயர், Qக்கு ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் 8 + 7, 8க்கு அப்புறம் 9 10 11 12 13 14 15 இல்லையா. ஸோ 15 எழுதிட்டு இந்த PQ அப்படியே சைடில் எழுதிடுங்க. ப்ளஸ் 8 7s are 56. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, P² Q² ப்ளஸ் 15 PQ ப்ளஸ் 56. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அடுத்து நம்மளோட 5th கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டினும் வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி செய்கிறது தான், பட் அதில் ஃபார்முலா கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் யூஸிங் சூட்டபிள் ஐடென்டிட்டி. நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா, 4 ஐடென்டிட்டிஸ். அதில் ஒரு ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டினை பார்த்து அது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2x + 5 whole square. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஐடென்டிட்டிஸை பார்க்கலாம், அதில் என்ன ஃபார்மேட் இது மாதிரி இருக்குது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா 2x + 5 whole square. ஸோ ஒரே ஒரு டேர்ம் தானே வந்தது. அப்போ ஃபஸ்ட்டில் 2 டேர்ம் இருக்குது, அது கிடையாது. லாஸ்ட்லேயும் 2 டேர்ம் இருக்குது, அதுவும் கிடையாது. நடுவில் இருக்க 2 ஐடென்டிட்டியில் ஏதாவது ஒன்று தான். நம்மளோட ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு தான் இருந்துச்சு, மைனஸ் இல்லை இல்லையா. ஸோ நம்ம ஃபார்முலா வந்து a + b whole square is equal to a² + 2ab + b². இந்த ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி தான் அந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொஸ்டின் எழுதிட்டு இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்னன்னு கண்டிப்பாக எழுதணும். 2x + 5 whole square is of the form a + b whole square. ஸோ இதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோட ஃபார்முலா என்னென்னு எழுதலாமா. a + b whole square is equal to a² + 2ab + b². ஸோ இந்த ஐடென்டிட்டிலாம் மனப்பாடம் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டினில் தர மாட்டாங்க. ஸோ ஏக்கு பதிலாக 2xும் பிக்கு பதிலாக 5 இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 2x, ஸோ a, அடுத்தது 5, அது பியோட வேல்யூ. ஃபார்முலாவில் இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். 2x + 5 whole square is equal to ஏக்கு பதிலாக 2x இல்லைங்களா, ஏவோட இடத்துல 2x whole square ப்ளஸ் 2 into ஏக்கு பதிலாக 2x and பிக்கு பதிலாக 5. நான் இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டிருந்தேன், அதனால் அதை மாற்றிட்டேன். நீங்கள் இன்ட்டு மட்டும் போடுங்க. ப்ளஸ் பிக்கு பதிலாக 5 whole square. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாமா. 2x² என்ன அர்த்தம், 2x into 2x இல்லையா. அப்போ 2 2s are 4, x into x x². உங்களுக்கு தெரியலனா சைடில் சால்வ் பண்ணுங்கள், அதில் தப்பே இல்லை. ஆனால் ஆன்சரை தப்பாக எழுதிருக்கூடாது இல்லையா. 2² 4, x² அப்படியே எழுதிடுங்க. ப்ளஸ் 2 2s are 4, 4 5s are 20 இல்லைங்களா. 2 2s are 4, 4 5s are 20, x அப்படியே எழுதிடுங்க. ப்ளஸ் 5² என்னது 25. ஸோ நம்ம ஆன்சர் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. 4x² ப்ளஸ் 20x ப்ளஸ் 25. அடுத்து நம்மளோட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். b - 7 whole square.
ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா இதுலேயும் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது அண்ட் ப்ளஸ் இல்லை மைனஸ் இருக்குது. ஸோ a minus b whole square is equal to a square minus 2ab plus b square இந்த ஃபார்மேட் தான். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலாஸ் மறுபடியும் படிங்க. நான் ஒரு சம் பார்க்கும் போதும் சொல்கிறேன், ஏன்னா ஃபார்முலாஸ் இல்லைனா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்மளால் சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ b minus 7 whole square is of the form a minus b whole square. ஸோ அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏக்கு பதிலாக பியும் பிக்கு பதிலாக 7 -7 எழுதிடாதீங்க, வெறும் 7 தான் எழுதணும். ஸோ இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? b minus 7 whole square is equal to a இருக்கிற இடத்துல b எழுதணும் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படியே எழுதிடுங்க. ஏக்கு பதிலாக b எழுதுங்க, பிக்கு பதிலாக 7 எழுதுங்க, ப்ளஸ் பிக்கு பதிலாக 7 ஹோல் ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2 7s are 14 அந்த b அப்படியே எழுதிடுங்க, ப்ளஸ் 7 ஸ்கொயர்னா 7 7s are 49. ஸோ 49 எழுதிடலாம். ஸோ b minus 7 whole square is equal to b square minus 14b plus 49. அடுத்த கொஷின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் mn plus 3p whole square. ஸோ இதுவும் சிங்கிள் டேர்ம் தான் அண்ட் ப்ளஸ் நடுவில் வந்திருக்கு. ஸோ a plus b whole square ஃபார்மேட் தான். ஸோ mn plus 3p whole square is of the form a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. ஸோ ஏக்கு பதிலாக mn இருக்குது அண்ட் b இருக்கிற இடத்துல 3p இருக்குது. இதை ரெண்டத்தையும் தான் நம்ம இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ mn plus 3p whole square is equal to mn square plus 2 into ஏக்கு பதிலாக mn, bக்கு பதிலாக 3p plus bக்கு பதிலாக 3p ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்? இந்த pq ஹோல் ஸ்கொயர் எழுதணும் இல்லையா? அதே மாதிரி தான் mn ரெண்டு டேர்ம். ஸோ mக்கும் ஸ்கொயர் வரணும், nக்கும் ஸ்கொயர் வரணும், ப்ளஸ் 2 3s are 6. எப்போவுமே நம்பர்ஸ் முதல்ல மல்டிபிள் பண்ணி முன்னாடி எழுதிடும். 2 3s are 6, m n and p அப்படியே எழுதிடலாம், ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9 அண்ட் p ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? m ஸ்கொயர் n ஸ்கொயர் ப்ளஸ் 3mnp ப்ளஸ் 9p ஸ்கொயர். சரியா? அடுத்து ஃபோர்த் கொஷின் சால்வ் பண்ணலாமா? xyz minus 1 whole square. ஸோ இதுவும் ஒரே டேர்ம் தான் அண்ட் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் கிடையாது. ஸோ a minus b whole square ஃபார்மேட் பண்ணுவோம். xyz minus 1 whole square is of the form a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், xyz இருக்கா? b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? வெறும் 1 மட்டும்தானே இருக்குது. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இந்த சம்மை. ஸோ xyz minus 1 whole square is equal to a இருக்கிற இடத்துல xyz எழுதி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏக்கு பதிலாக xyz அண்ட் பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் b ஸ்கொயரில் பிக்கு பதிலாக 1. இந்த 3 டேர்ம் இருக்குது. ஸோ 3மே தனித்தனியாக எழுதி மேலே ஸ்கொயர் எழுதணும். x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 2 1s are 2 xyz அப்படியே எழுதிடலாம். அண்ட் 1 ஸ்கொயர்னால் என்னது? 1 தானே, 1 into 1 is 1 ப்ளஸ் 1. நம்மளோட ஆன்சர் எப்படி கிடச்சிருக்குன்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் மைனஸ் 2xyz ப்ளஸ் 1. ஸோ இதோட ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க சம் சால்வ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எல்லா சம்மும் போடணுன்னா 40 minutes மேலே வருது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து சிங்கிள் சம் பெர் வீடியோவும் கேட்குறீங்க இல்லையா? ஒரு சம்மும் ஒரு வீடியோவும் கேட்குறீங்க. அதையும் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதையும் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.